வணக்கம். நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும் என்ற பகுதியில் சென்ற முதல் பகுதியில் ரஷ்யர்கள் எப்படி தோல்வியின் பிடியிலிருந்து மீண்டு வந்து தங்களின் ஒற்றுமையால் ஜெர்மானியர்களை கார்கோவிலிருந்து சீறி எழாதபடி அடக்கி வைத்திருந்தனர் என்று பார்த்தோம். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஜூன் மாதம் 28 எழுதியதில் நிலைமை அப்படியே தலைகளாக மாறிவிட்டது. ஜெர்மனியின் கை ஓங்கிவிட்டது. ஆமாம், 1942 ஜூன் மாதம் பேரறிஞர் அண்ணா எழுதுகிறார், எகிப்தை ஜெர்மனி கைப்பற்றியதாக. இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணா நெப்போலியனை குறிப்பிட்டு ஒன்று சொல்றாரு. அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வெஞ்சமரை தமக்கு ஒரு விளையாட்டு மைதானம் என்று கருதிய நெப்போலியன் எகிப்து தான் இந்த உலகத்திலேயே ஒரு முக்கியமான நகரம், யாரு உலகை ஆள வேண்டும் என்று நினைத்தாலும் எகிப்தை பிடிப்பது அவசியம் அப்படின்னு கருதினாராம். அது இப்ப ஜெர்மானியரிடம் சிக்கிவிட்டதே அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருத்தப்பட்டு எழுதுறாரு. எகிப்துல டோப்ருக் அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை உலக ஃபேமஸான கோட்டை. அந்த கோட்டை உலக புகழ் பெற்றது. யாராலும் வீழ்த்த முடியாத கோட்டை அப்படின்னு பேர் வாங்கினது. விடா கண்டன் கொடா கண்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கோட்டையை பத்தி சொல்லும்போது விடாப்பிடியான கோட்டை எது அப்படின்னு பேரா இருக்கு. அதாவது வீழ்த்தவே முடியாத கோட்டையா. ஆனால் 1940 என்ன பண்ணிருக்காங்க, பிரிட்டிஷ் இருந்து இத்தாலி, அதாவது முசோலினி தலைமையிலான இத்தாலி படையினர் அதை கைப்பற்றியிருக்காங்க. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்திலேயே ஜெனரல் வேவல் தலைமையிலான படை, ஆமாம் அவர் இந்தியாவுக்கும் ஜெனரல், வட ஆப்பிரிக்காவில் நடக்கும் போருக்கும் ஜெனரலாக இருந்தார். அந்த 24 மணி நேரத்திலேயே ஜெனரல் வேவல் தலைமையிலான படையினர் மீண்டுட்டாங்க இத்தாலிட்ட இருந்து. இதுக்கு இத்தாலியில ஒரே கலவரம். முசோலினி ஜெனரல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, என்ன இப்படி தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நம்முடைய பீரங்கிகளை விட அவங்க பீரங்கி ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனாலதான் நம்ம தோத்துட்டோம், நம்ம நல்லா பலப்படுத்திட்டு திருப்பி பிடிச்சிரும் சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ள ஜெர்மனி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜெனரல் ரோமலின் தலைமையில எகிப்தை பிடிச்சிடுறாங்க. இங்கே அண்ணா பல விஷயங்கள் நமக்கு சொல்றாரு. இத்தாலி கிட்ட இருந்து பிரிட்டிஷார் கைப்பற்றின உடனே ஜெர்மனி உள்ள வந்துடுறாங்க. ஜெனரல் ரோமல் தலைமையிலான படை முற்றுகையிடுறாங்க. ஆனால் பிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 8 மாசமா ஜெர்மானிய படைகள் முற்றுகையிட்டும் பிடிக்க முடியல. உடனே ஜெனரல் ரோமல் கலைஞ்சு போயிடுறாரு. ஜெனரல் ரோமல் உலக போர்ல மிக புகழ்பெற்ற ஒரு ஜெனரல், மார்ஷல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் ஜெர்மனியோட ஜெனரலாக இருந்தார். அவருடைய பின்காலத்துலலாம் ஹிட்லரை கொலை முயற்சி செஞ்சு ஹிட்லரால் தண்டிக்கப்பட்டார். அவருக்கு அப்போதைய பேர் டெசர்ட் ஃபாக்ஸ், அதாவது பாலைவன நரின்னு பேர். ஜெர்மனி ஆப்பிரிக்காவை பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். அவ்வளோ பெரிய வீரர், மிகப்பெரிய வீரர். அவர் பிரான்ஸை பிடிச்ச கதையெல்லாம் கேட்டிங்கன்னா பெரிய சினிமா எடுக்கலாம். இன்னை வரைக்கும் ஹாலிவுட்டில் கூட அதை முயற்சித்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க பிரான்ஸை பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரர் ஜெனரல் ரோமல். அவர் ஒரு ஐடியா பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 8 மாசமா டோபர் கோட்டையை பிடிக்க முடியல பிரிட்டிஷ் இருந்து. அதனால என்ன பண்றாரு, படைகளை கலைச்சிடுறாரு. படைகளை கலைச்ச உடனே சரி ஜெர்மனிய படை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் வேவலை வேற வேலைக்கெல்லாம் அனுப்புறாங்க. அங்க கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஜெனரல் ரோமல் தாக்குறாரு. பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர தாக்குதல், 2 நாள் இடைவிடாத தாக்குதல். டோபுருக் கோட்டை விழுந்துருது. எகிப்து ஜெர்மானியர் கைக்கு போயிருது. இப்ப சூயஸ் கால்வாய் மட்டும்தான் பாக்கி. சூயஸ் கால்வாயை ஜெர்மனி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏசியாவுக்குள்ள அவங்க படை வர்றது மிக எளிதாக போயிடும். தரைப்படையோட சேர்ந்து ராணுவ டாங்கிகள், ராணுவ தளவாடங்கள் எல்லாம் வரும். அந்த அளவுக்கு வேலை ரொம்ப எளிமையா போயிடும். உடனே பிரிட்டிஷாருக்கு ரொம்ப பதைப்பா இருக்கு. என்னன்னு கேட்டா, இங்கிட்டு பர்மா வரைக்கும் ஜப்பான் வந்துருச்சு. பர்மாவில் வீரர்கள் படைகளை ஆயுதங்களெல்லாம் குவிக்குது. யாரு, ஜப்பான். ஆக கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவை கிழக்கிலிருந்து ஜப்பான் தாக்க போகுது. சூயஸ் கால்வாயை பிடிச்சிட்டா மேற்கிலிருந்து ஜெர்மனி தாக்க போகுது. நமக்கே தெரியும், அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பறந்து விரிந்திருந்தது. அப்படியே பிடிச்சிட்டு வந்தால் டெல்லி வரைக்கும் வந்துட வேண்டியதான். அதனால பிரிட்டிஷாரெல்லாம் ரொம்ப பீதி ஆயிட்டாங்க. இதையெல்லாம் அண்ணா அவருக்கே உரிய எழுத்துல ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. இந்த கட்டுரைக்கு பேர் கெய்ரோவில் கழுகு அப்படின்னு பேர். எகிப்தை பற்றி பேரறிஞர் அண்ணா அவ்வளவு வர்ணிக்கிறாரு. எல்லோருக்குமே தெரியும், உலகத்திலேயே முதல் பேரரசு அமைந்தது எகிப்து தான். அந்த பேரரசு சார்ந்த நாகரிகம் முதலில் உருவாகியது எகிப்து தான். அதாவது உலகத்தில் மற்ற எல்லா நாடுகளும் காட்டு மிராண்டித்தனமாக இருந்தப்ப ஒரு பேரரசு அமைத்து அரசுக்கான நோக்கம், அரசு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்லாம் செயல்பட்டது எகிப்தில் தான் முதல்ல அப்படிங்கிறத அண்ணா மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அப்படிப்பட்ட எகிப்தில் இன்னைக்கு ஸ்வஸ்தி கொடி பறக்குது. நாம இப்போ சொன்னோம்ல, ஒரு கட்டத்தில் இத்தாலி பிடிச்சிருந்தாங்க. இத்தாலி பிடிச்ச 24 மணி நேரத்திலேயே ஜெனரல் வேவல் அதை திருப்பி பிடிச்சாருன்னு சொல்லி, அப்போ அதை பிடிக்கும்போது ஜெனரல் வேவல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இத்தாலி கொடியை இறக்கிட்டு அந்த கொடி கம்ப உச்சியில் ஒரு சோல்ஜரோட தொப்பியை மாட்டியிருக்காரு. அந்த போரில் ஈடுபட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் மதிக்கும் விதமாகவும் அந்த மாதிரி சோல்ஜரோட தொப்பி அந்த கொடி மரத்து உச்சியில மாட்டிருக்காரு ஜெனரல் வேவல். இதையெல்லாம் அண்ணா குறிப்பிடுறாரு. இப்ப ஜெனரல் ரோமல் எகிப்தை பிடிச்சிட்டாரு. அடுத்து சூயஸ் கால்வாயை தான் பிடிக்கணும். உடனே திட்டம் எல்லாம் போடுறாங்க. அடுத்து எப்படி ஏசியாவுக்குள்ள நுழையிறதுன்னு.
அடுத்து ஈராக்கை பிடிக்கணும், ஈரானை பிடிக்கணும், அப்படியே ஏசியாவுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு திட்டங்கள்லாம் போடுறாங்க. இதெல்லாம் உளவுத்துறை மூலமாக நேச நாட்டு படைகளுக்கு தெரிய வருது. இந்த இடத்துல பிரிட்டிஷ் பத்திரிகைகள் வந்து சுபாஷ் சந்திரபோஸை பற்றியும் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், சுபாஷ் சந்திரபோஸை வந்து ராணுவ உடையில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஹிட்லர் வந்து இந்தியாவின் சர்வாதிகாரி இவர் தான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்லாம் நிறைய பிரிட்டிஷ் பத்திரிகைகள் எழுதுறாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் இந்த இடத்துல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால் அது அவரோட எழுத்துலேயே சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து மனப்பிராந்தியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஹிட்லரோட சுபாஷ் சந்திரபோஸ் அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்க மாட்டார், அவர் வந்து இந்த மாதிரி சர்வாதிகாரத்தெல்லாம் ஏற்றுக்கிற ஆள் இல்லை, பிரிட்டிஷ் பத்திரிகைகள் விஷமத்தனமாக எழுதுது அப்படிங்கிற அர்த்தத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய கட்டுரையில் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த நேரத்தில் ஜெர்மானியர்கள் ரஷ்யாவிலையும் பயங்கரமாக தாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவோட செவஸ்டோபோல் துறைமுகத்தை பயங்கரமாக தாக்குறாங்க. நிறைய ரஷ்யர்கள் வந்து தங்கள் வீடுகள் நிலங்களை விட்டுட்டு ரஷ்யாவுக்குள்ளே போயிடுறாங்க. எப்படியும் வந்து தாக்கு பிடிக்க முடியாது, ஜெர்மானியர்கள் தாக்குதலை ரஷ்யர்கள் வந்து முறியடிக்க முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை வரும் அளவுக்கு ஜெர்மானியர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க செவஸ்டோபோல் துறைமுகத்து மேலே. ஆனால் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் செவஸ்டோபோலை வந்து கைவிட முடியாது, வீரர்கள் போர் செய்யுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துறாரு. அதற்காக நிறைய ஒரு பிரபகந்தாலாம் பண்ணுறாரு, ரஷ்யா டே அப்படின்லாம் கொண்டாடுறாரு, மக்களை வந்து உற்சாகப்படுத்துறாரு, நம்ம ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்க முடியும்னு நிறைய பிரசங்கம் பண்ணுறாரு. நிறைய பிரபகந்தாலாம் பண்ணி ரஷ்யா மக்களிடையே போர் மனப்பான்மையை வந்து ஊக்குவிக்கிறாரு, வளர்க்குறாரு. ஆனால் பேரறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு 3 வாரங்களில் செவஸ்டோபோல் வீழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி அவர் சொன்ன மாதிரி தான் செவஸ்டோபோல் வீழ்ந்தது. இப்போ போர்க்களம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரஷ்யாவுக்கு 2 பக்கமும் அட்டாக். இங்கிட்டு மேற்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அட்டாக் பண்ணுது, கிழக்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் அட்டாக் பண்ணுது சைபீரியாவில். ரஷ்யா வந்து 2 பக்கமும் சமாளிக்க வேண்டிய வேலையில் இருக்கு. சீனாவில் வந்து புரட்சி நடந்துட்டு இருக்கு. மாவோ தலைமையிலான கம்யூனிஸ்ட் படை சீனாவில் உள்நாட்டு புரட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சீனாவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு? ஜப்பான் படையினர். ஆக பார்த்தா ரஷ்யாவுக்கு வந்து 3 பக்கம் அடி. ஆனால் சீனாவிலிருந்து கொஞ்சம் கம்மியான தாக்குதல். சைபீரியா பக்கம் நிறைய அடி, இங்கிட்டு ஜெர்மன் வந்து மேற்கிருந்து மாஸ்கோவை பார்த்து வர்றாங்க, திருப்பியும் பலமான அடி, இப்படி போயிட்டு இருக்கு போர்க்கால சூழல். இப்போ நேச நாட்டு படைகளுக்கு, அதாவது ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான வேலை வந்து என்னென்னா, ரஷ்யாவையும் காப்பாற்றணும், எகிப்தை காப்பாற்றணும், ஆசியாவையும் காப்பாற்றணும், ஆப்பிரிக்காவையும் மீட்கணும். இப்படி பல முக்கியமான பணிகள் வந்துருச்சு. ஆனால் வரலாற்றில் ரஷ்யர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய உதவி கிடைக்கல. ஒன்லி போர் தளவாடங்கள் இதுதான் கிடச்சிச்சு, அதுவும் கடனில் தான் கிடச்சிச்சு. அவங்க தான் ஜெயிச்சாங்க அவங்க வேலையை. அதற்கு காரணமாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நேச நாட்டு படைகள் எங்களுக்கு மற்ற இடத்துல நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு வருவான்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யர்கள் தனித்தே விடப்பட்டனர், தனித்தே போர் செஞ்சாங்க. ஆக 1942 ஜூன் மாதம் 2ஆம் உலகப் போரோட நிலைமை இப்படி இருக்குது. இந்த பேரறிஞர் அண்ணாவும் 2ஆம் உலகப் போரும் நல்லா அருமையாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா வந்து அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பாருங்கள். பேரறிஞர் அண்ணாவும் 2ஆம் உலகப் போரும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.